ஆன்மீக நண்பர்களுக்கு சித்தர் பூமி சார்பாக அன்பு வணக்கங்கள். அருள்மிகு மரகதாம்பிகை சமேத காசிபநாதர் திருக்கோவில் தல வரலாறு பற்றி இந்த பதிவுக்கு நாம் செல்வோம். அருள்மிகு மரகதாம்பிகை சமேத காசிபநாதர் திருக்கோவில் ஸ்தல வரலாறு. தர்மம் தழைத்தோங்கி இறைவனின் ஆணைக்கிணங்க மனிதன் நல்வாழ்வு வாழ்ந்த முன்னொரு காலத்தில் கேரள தேசத்து மன்னர் ஒருவர் புனர் ஜென்ம வினைப்பயனாக தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு வந்தார். அவர் செய்த நல்வினைகளை கருத்தில் கொண்டு இறைவன் அவருக்கு அசரீரி வழியாக உபாயம் கூறினார். யாதெனில் மன்னர் எள்ளால் ஆன ஒரு பொம்மையை உருவாக்கி அதில் தனது நோயை கடத்தி அதை ஒரு ஏழை பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும். அதனை செயல்படுத்த வறுமையால் வாடும் பிராமணர் ஒருவர் அதை வாங்க முன்வந்தார். மன்னர் அந்த பிராமணருக்கு அந்த பொம்மையை வழங்கியதோடு மற்ற செல்வங்களான பொற்காசுகள், இரத்தினங்கள் முதலியவற்றை வழங்கி அவர் வறுமையை போக்கினார். அந்த பொம்மை உயிர் பெற்று பிராமணரிடம் இத்தனை காலம் பிராமணர் ஜெபித்த காயத்ரி மந்திரத்தின் பாதி பலனை அதற்கு கொடுக்குமாறு கூறியது. பின் அந்த புண்ணிய பலனை பெற்று பொம்மை மறைந்தது. மன்னர் கொடுத்த செல்வத்தை என்ன செய்வது என்று தெரியாத பிராமணர் செல்வப்பையை கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்துவிட்டு அகஸ்திய மகரிஷியின் அறிவுரையை பெற பொதிகை மலைக்கு சென்றார். அந்த செல்வத்தை அபகரிக்க நினைத்த அர்ச்சகர் ஈசனை மந்திரத்தினால் கட்டி அந்த சக்தியினை கோவில் அருகில் இருக்கும் புளியமரம் ஒன்றில் ஆவாகனம் செய்தார். ஈசன் அர்ச்சகரின் சதிச்செயலை பிராமணர் கனவில் எடுத்துரைக்க மறுநாள் பிராமணர் சபையை கூட்டி மன்னர் முன்னிலையில் நியாயம் கேட்டார். அர்ச்சகர் தனது நோக்கத்தை நிறைவேற்ற ஈசன் மீது சத்தியம் செய்வதாக கூறி மூலவரை நோக்கிச் சென்றார். பிராமணர் அதை தடுத்து அந்த புளிய மரத்தின் மீது சத்தியம் செய்யுங்கள் என அர்ச்சகரை நிர்பந்திக்க அர்ச்சகர் வேறு வழியின்றி அதை செய்தார். ஆத்திரம் அடைந்த ஈசன் அர்ச்சகரை சுட்டெரித்தார். அதனைக் கண்ட பிராமணர் மனம் இறங்கி அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டினார். அவர் வேண்டுதலை ஏற்ற ஈசன் அர்ச்சகரை உயிர்ப்பித்தார், எரித்தாட்கொண்டார் என இறைவனை அழைக்க இதுவே காரணம். பொது நலனுக்காக முற்படும் பக்தர்களின் கோரிக்கைகளை ஈசன் உடனே நிறைவேற்றும் பண்பு கொண்டவர். எனினும் அமைதி அடையாத ஈசன் தொடர்ந்து ருத்ர சுரூபமாக காட்சியளிக்க பார்வதி தேவி விஷ்ணு பகவானை வேண்டி இறைவனை அமைதியடைய செய்தார். அதன் பொருட்டே எரித்தாட்கொண்ட ஈசனின் சன்னதிக்கு எதிரில் பெருமாள் இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். பின் அந்த செல்வத்தை பெற்ற பிராமணர் அதனை கண்ணடியான் கால்வாயை உருவாக்க பயன்படுத்தினார். ஸ்தல சிறப்புகள். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உள்ள மக்கள் இத்திருத்தலத்தில் வழிபாடு செய்தால் இறைவன் தீர்த்து வைப்பார். இங்கு வீற்றிருக்கும் மரகதாம்பாள் கருணைக்கடலாக அருளை வாரி வழங்குவதால் அம்பாசமுத்திரம் என்ற பெயர் ஊருக்கு கிடைத்தது. இங்கு காட்சியளிக்கும் லிங்கம் சப்த ரிஷிகளில் ஒருவரான காசிப மகரிஷியின் யாக நெருப்பிலிருந்து தோன்றியது. எனவே காசிபநாதர் என பெயர் பெற்றது. இங்கு அருள் பாலிக்கும் நடராஜ பெருமான் புனுக சபாபதி என்ற பெயர் பெற்றுள்ளார். தைப்பூசமும் வியாழக்கிழமையும் இணைந்து வரும் நாளன்று மட்டுமே புனுகுகாப்பு சாத்தி அவருக்கு பூஜைகள் நிகழும். ஐப்பசி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெறும்.
நன்றி வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.